மொழிகள் எங்களை சிறப்பு செய்யும். ஏட்டுச் சுரக்காயாய் அறிவை விடுத்து அறிவியல் கண்ணோடு பார்ப்பவர், பெண்ணடிமைத்தனத்தை உடைத்து பெண்ணின் வலிமையை உணர்பவர், பகுத்தறிவு பாதையில் நடந்து சமுதாயம் படைக்க உணர்வோடு எழுதுபவர், புரட்சி செய்யும் பெண் உயர்ச்சி அவர்தான் நம் அனிதா அம்மையார். அவரின் எழுத்து சிந்தனைகள் அவளுடையது அல்ல, நம்முடையது, நமக்கானது. அம்மையார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் நம்மோடு உரையாட அன்போடு அழைக்கின்றேன். அவைக்கு வணக்கம். என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏனென்றால் நானும் இராணுவ வீரனின் மகள். எனக்கு ரேகா கேட்கும்போது மகளிர் தினம் வருதுமா, நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, ஏன் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இராணுவ வீரர்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி, அப்போ நான் ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா 2 வருட கேப் எங்களுக்கு விழுந்துருச்சு. நாங்களும் எந்த மேடை அவங்க ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போக முடியல. நாங்கள் அப்படியே இருந்தோம், பேசிக்க இருப்போம், அவ்வளோதான். திடீர்னு கூப்பிடவே ஒரு இது வந்தது. இராணுவ வீரர்கள்னு சொன்னதும் எங்கள் அப்பாவை நினச்சிக்கிட்டேன். சரிம்மான்னு சொல்லி ரெடியாக நான் வந்துடுறேன். எல்லாரையும் பார்த்து விருது கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நானும் எல்லோரும் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டேன். மகளிர் தின விழாவில் இந்த ஒரு ஏற்பாடு செஞ்சு விருது கொடுக்கறதுக்கு ஒரு முயன்ற ராஜாவிற்கு எப்படி இராணுவ வீரர்களை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தோணுச்சுன்னு நான் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னும் கேட்கல, நான் அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நாங்கள் அந்த குடும்பத்தில் இருந்து கூட நாங்கள் பல இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் செய்திருந்தால் கூட நாங்களே அதை பற்றி நினச்சி கூட பார்த்ததில்லை. ஏன்னா என் பெரியப்பா, என் சித்தப்பா, என் பெரியப்பா பசங்க, அண்ணன்கள், என் அத்தை பிள்ளைகள், என் மாமா, என் மாமா பிள்ளைகள், இப்படி எல்லாருமே வந்து இராணுவ வீரர்கள் தான். அவளை மொத்தமாகவே அவங்க இங்கே தான் இராணுவம் சொல்கிறாங்க. அங்கே எல்லோரும் பட்டாளத்துக்காரன் தான் சொல்லுவாங்க. பட்டாளம்னு சொல்லி நாங்கள் பட்டாளத்துக்குள்ளே இருந்ததுனால அவங்கள கௌரவிக்க உண்மையிலே நானே கூட மறந்து விட்டேன். இது ராஜாவும் ரேகாவும் இணைந்து எடுத்து செய்யறதில் மிக்க மகிழ்ச்சி. அதுவும் மகளிர் தின விழாவில் அவங்க இராணுவ வீரர்களுடைய இணையருக்கு அது விருது கொடுத்து சிறப்பு செய்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. ராஜாவுக்கும் ரேகாவுக்கும் இந்த தருணத்தில் நான் வாழ்த்து தெரிவித்து நன்றியும் ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் மாமாவும் 2 வாருக்கு போனவங்க. சைனா வாருக்கும் பாகிஸ்தான் வார்லேயும் இருந்தவங்க. அப்படி ஒரு வாருக்கு போகும்போது எங்கள் மாமா வந்து சொன்னாருங்களாம், நான் இல்லைன்னு போகும்போது என் வீட்டுக்கு நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்ரஸ்ஸு கொடுத்து இருந்திருக்கிறாங்க. எங்கள் அப்பா ஒரு தமிழன், எங்கள் அம்மா மலையாளி, கேரளா. ஜாதி மதம் பார்க்காம அதுக்கப்புறம் அவங்க நல்ல மாதிரி வந்த பிறகு அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, கேரளாக்கு. சரி, நீயும் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி போன பிறகு எப்பயுமே இராணுவ வீரர்களுக்கு வந்து 2 மாதம் தானே லீவு மொத்தமாக கொடுப்பாங்க. இப்போல்லாம் 6 மாதத்துக்கு ஒரு முறை, 1 மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வரும்போது வீட்டுக்கு போய் தமிழே தெரியாத எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அப்பா கிட்டலாம், எங்கள் தாத்தா கிட்டலாம் கேட்டு அவங்க ஒத்துக்கலை. எப்படி ஒரு தமிழனுக்கா நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறது? நம்மளுடைய இது வேறு, ஜாதி வேறு, அது வேறு, நீ என்ன அப்படி சொல்கிறிய? அதெல்லாம் முடியாதுன்னு. நான் வந்திருக்கிறது 2 மாதம். தங்கச்சி கல்யாணம் நான் முடிச்சே ஆகணும். நீங்கள் இவனுக்கு தான் முடிக்கணும். ஏன்னா எங்கள் அப்பா தண்ணி சாப்பிட மாட்டார், அந்த ஸ்மோக் பண்ண மாட்டார், எந்த இதுவுமே கிடையாது. அவருக்கு பிடிச்சி போச்சு. ஆனால் அவர் யாருன்னே எங்கள் மாமாவுக்கும் தெரியாது. வேலூர்னு மட்டும்தான் தெரியும். அந்த வேலூர் எந்த பக்கம் இருக்குது எங்கள் மாமா பார்த்ததில் ஒன்றும் இல்லை. அவங்க காஷ்மீரில் இருந்தாங்க. அங்கே இருந்து வந்த பிறகு தான் எங்கள் மாமா கம்பல் பண்ணி ஒரு இராணுவ வீரர் அவர் ஒரு திடமான முடிவு எடுத்து எங்கள் தாத்தா கிட்ட சொல்லி கல்யாணம் முடித்து கொடுத்துட்டாங்க. முடிச்சு கொடுத்த பிறகு பாருங்கள், எங்கள் அம்மாவுக்கு மொழி தெரியாது. அப்படியே கல்யாணம் முடிச்சு தான் அவங்க வீட்டுக்கு போனோம் இல்லைங்களா. அங்கே போன பிறகு 2 மாதத்தில் திரும்பி போய் ஆகணும். போகும்போது எங்கள் அம்மா வந்து எங்கள் அத்தை வீட்டில் விட்டுட்டு தான் போகிறாங்க.
அங்கே இப்போது கடிதம் எழுதுனா இல்லையா, லெட்டர் போடுறது எப்படி, வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணி புதுசில் போகும்போது அவங்க லெட்டர் எழுதுனா இல்லையா, அடுத்தவங்ககிட்ட சொல்லியா எழுதணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அந்த பசங்களோடவே இருந்து அவங்க தமிழ் கற்றுக்குன்னு அப்புறம் அந்த 10 மாதத்திலேயே அவங்க எங்கள் அப்பாவுக்கு கடிதம் எழுதி அனுப்புகிற அளவுக்கு ஒரு திறமையாக எல்லாம் முடியும் இராணுவ வீரரின் மனைவி அவங்க இணையருக்கு என்பதை நான் எங்கள் அம்மா மூலியமாக இதை வந்து சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பிறந்தது கேரளாவில், அதுக்கப்புறம் 72 என் தங்கச்சிக்கு, அப்புறம் அப்படியே அங்கேருந்து கல்யாணம் ஆன புதுசில் இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. சரி கூடவே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா ஹைதராபாத்துக்கு வராரு. அந்த ஹைதராபாத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து குழந்தை பிறகுது என் தங்கச்சி. கோல்கொண்டா ஹாஸ்பிட்டல் நான் போன ஒரு டிசம்பர் மாதத்துல தான் போய் அந்த பிறந்த இடத்த பார்த்துட்டு வரணும் அப்படின்னு தூரத்துலேருந்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். அப்போது அங்கேயே விட்டுட்டு போயிட்டார். அங்கேருந்து வர்றதெல்லாம் ஒவ்வொரு இராணுவ வீரரின் குடும்பத்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான செய்தி. இது உணர்ந்த நானே ஒன்றுமே இதுவரையிலும் நானும் காவல்துறை அதிகாரியாக தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நமக்கு வராத ஒரு எண்ணம் ராஜாவுக்கு வந்து ராஜா ரேகாவும் இருவரும் சேர்ந்து அதை செய்தல எங்கள் வீட்டு பிள்ளைங்க தான் அதை செய்த ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் என்னுடைய விருதாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராஜாவுக்கும் ரேகாவுக்கும் மற்ற எல்லா அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒட்டுமொத்த தேசமே அம்மாவின் இல்லத்தில் தான் இருக்கின்றது.